அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஐபி ஜோதிடர் மற்றும் பயிற்சியாளர் ராஜ் வரலானந்தன், தென்காசி மாவட்டத்திலிருந்து. இத்தருணத்தில் நமது அருமை குருநாதர் வாக்கியோகி டாக்டர் சி பூர்ணமூர்த்தி சாருக்கு குரு வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் பொருளாதாரம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. சம்பாத்தியம் புருஷ லட்சணம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த சம்பாத்தியம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத இருக்குதா அப்படின்னா இந்த உலகத்தில் நிச்சயமாக இன்றியமையாத ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது வாழ்க்கையில். அப்போ இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பல் லக்னம் ஏற்பிலக்கம் ஜாதகத்துக்கு போது பூர நட்சத்திர 2ஆம் பாதம் D9 2ஆம் இடத்தில் செல்கிறதுன்னு வச்சுக்கோங்க. நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் 3-8 ஆதிபத்தியம் வந்து 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் பிறந்திருப்பது இந்த ஜாதகர் சூழ்நிலையின் கைதியாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். முயற்சி எடுத்து தொழிலுக்கான முயற்சிகள் எடுத்து ஒரு அழுத்தத்தை சந்திச்சுருவாரு. யார் மூலமாக அப்படின்னா ஒரு நண்பர்கள் மூலமாகவோ அல்லது சொசைட்டி சமூகம் 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்றதுக்காகவே ஜாதகர் வந்து ஒரு அழுத்தத்தை தொழிலுக்கான முயற்சிகள் எடுத்து ஒரு அழுத்தத்தை சந்திச்சுருவாங்க. ஜாதகத்துக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது முயற்சி சார்ந்த விரைகளை ஜாதகர் எடுத்துக்கிட்டு இருப்பார். 10க்கு அது 6ஆம் இடம் போகிறதுனால இவர்கள் வெளிநாட்டு தொடர்புடைய வெளிநாடு சார்ந்த துறைகளில் அலைச்சலிருந்து வேலைகள் டெய்லி பேசஸில் ஒரு டார்கெட் சார்ந்து ஒரு வேலைகளை வந்து இந்த ஜாதகர் ஒரு டெம்பரரியாக பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு ஒரு தொழில் சார்ந்த வருமானம் உண்டா அப்படின்னா நிச்சயமாக வருமானத்தை கொடுக்கும். ஆன்மீக தொடர்புடைய வேலைகள் பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படும். பூர நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிய தட்டின்னு இந்த ஜாதகருக்கு வெளிநாடு தொடர்புடைய அலைச்சலிருந்த வேலைகள் தான் கொடுக்கும்.